வாழ்வோம் வாழ்விப்போம். தொடர்ந்து ஞான வழி சிந்தனையில் நாம் சிந்தித்து வருவது ஞான பயணம் இல்லையா? ஞான பயணத்தை பற்றிய சிந்தனையில் தான் நம்ம இதுவரை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த சிந்தனை தான். நம்ம ஞான பயணத்துல நிறைய இருக்குது. ஆனா பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா ஞான பயணம் ஏன் இதுல அவ்வளவு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்குதுன்னா, ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் ஞான பயணத்திற்கு எதிர்ப்புறமானது. அதை நல்லா சிந்திக்கணும். நார்த் சவுத் மாதிரி. இப்ப உலகம் நார்த் போல்ல போயிட்டே இருக்குதுன்னா, ஞானம் சவுத் போல்ல இல்லையா? ரெண்டும் அகைன்ஸ்டா இருக்கும், ஒரே லெவல்ல இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்னா வாழ்ந்த மாதிரி இருக்கும். அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான் இல்லையா? ஒரு ஞானியை எடுத்துக்கிட்டா அவரும் நம்மள மாதிரி தானே. உடனே அவங்க பாப்பாங்க, அவருக்கும் 2 கை இருக்கு, நமக்கும் 2 கை இருக்கு. அவரும் காலையில எந்திரிச்ச உடனே இட்லி சட்னி சாப்பிடுறாரு, நம்மளும் அதான் சாப்பிடுறோம். அவருக்கும் ஆசை இருக்கு, அவரும் காசு பணத்தை தான் தேடுறாரு, அவரும் வீட்டுல தான் வாழ்றாரு. அப்ப இந்த கம்பேரிசன் எதை வச்சு வருதுன்னு சொல்லியாச்சுன்னா, எக்ஸ்டீரியரை வச்சு, இந்த பாடி சிஸ்டத்தை வச்சு. அவருக்கும் ஆசை பாசம் இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு சொன்னா அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். அவருக்கும் அழலாம் சிரிக்கலாம், நாமளும் அழலாம் சிரிக்கலாம். அப்ப என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? கருத்துக்கள் வித்தியாசம், நம்பிக்கை என்பது வித்தியாசம், கருத்து தான். அவங்களுடைய கருத்துக்கும் நம்ம கருத்துக்கும். இப்ப அதுல என்ன சொல்லுவாங்க, கருத்தை எல்லாம் யாரு கண்டாப்பா? அவனும் செத்து போறான், நம்மளும் செத்து போறான். ஞானத்துல போறவங்களும் செத்து போறாங்க, அவனும் செத்து போறான். அப்புறம் 2 பேருமே செத்தான போறாங்க. இதுல கருத்து இருந்து என்ன பிரயோஜனமா இருக்குது? கருத்து அந்த சாவை தடுக்குதா, இல்ல ஏதாவது ஒரு நியூ லைஃப கொடுக்குதா? அப்ப அவங்க எப்படி பெரியவங்க சொல்றது, அது எப்படி இம்பார்ட்டன்ஸ் சொல்றது? அந்த ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும் இல்லையா? அப்படி சிந்திக்கிறதுனால்தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஞானம் பக்கம் வரமாட்டேங்குது. ஞானத்தை ஒரு பொருட்டாவே பார்ப்பதில்லை. ஏன்னா இதுல என்ன கிடைக்காதுன்னா, இம்மீடியட். இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸ் பண்ணும்போது இம்மீடியட்டா அதுக்கு என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா? பட் ஞானத்துல இறங்குனா, இப்ப இதே நீங்க ஏதாவது ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில போய் ஒரு சப்ஜெக்ட் சேர்ந்து படிச்சீங்கன்னா, அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டர் படிச்சுட்டோம், நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம், இல்ல ஒரு கம்பெனில போய் சேர்ந்துக்கலாம். இப்போ MCA இந்த மாதிரிலாம் கத்துக்கிற பொழுது என்ன பண்றாங்கன்னா, அதை வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் இல்லையா, ஜாப் தேடிக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கம்பெனில வேலை செய்து பணம் சம்பாதிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது இமீடியட்டா நடக்கும். பட் ஞானத்துல போய் நாம சேர்ந்ததுனால இது எப்படி நமக்கு காசாக முடியும்? யார்கிட்டயாவது நம்ம ஞானத்தைன்னு சொல்லி வாயை துறந்தாலே ஒண்ணு அவன் நம்மளை விட்டு தூரத்துல ஓடிடுவான், இல்லைன்னா நம்மள அடிச்சு விரட்டிடுவான். இந்த 2ல ஒண்ணு நடக்கும். உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது, பிடிக்காது. நீங்க தப்பா பொய் சொல்லி பாருங்க, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய இருப்பாங்க. ஆனா உண்மையை மட்டும் சொல்றேன்னு சொல்லி பாருங்க, ஒரு ஆள் கூட இருக்காது. நமக்கே நம்ம பண்றது சரிதானா, வாழ்றது சரிதானான்னு ஒரு அவநம்பிக்கை உண்டாகிற மாதிரி ஆயிரும். எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்க உண்மையாண்டு வாழணும்னா இட்ஸ் வெரி ஹார்ட். இந்த உலகத்துல உண்மையா வாழணுங்கிறது ரொம்ப ஹார்ட். ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல நீங்க இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப கரெக்ட், என்னென்ன நீங்க உழைக்கிறீங்க அதுக்குள்ள இருந்து கிடைச்சா போதும். லாபத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல, பொய் சொல்றது இல்ல, கடன் வாங்குறது இல்ல. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை நீங்க வாழும்போது எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, நடந்து போவீங்க, இல்ல ஒரு சைக்கிளிங் வச்சுக்கலாம். நடந்து போவீங்க, கூடுதலா சைக்கிள் கூட யோசிப்பீங்க. ஆனா பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் BMW-லயும் ஆடியிலையும் இல்லையா, சொல்ல போனா ஹெலிகாப்டரையே சுருக்கி வீட்டுக்கிட்ட கொண்டு மடக்கி வீட்டுல வச்சுட்டு போகும்போது அதை விரிச்சு போட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. மொட்டை மாடல ஹெலிகாப்டர் இறங்குது. அப்படி லைஃப்ல எல்லாருமே அந்த தெருல இருக்கக்கூடிய 10 பேரும் வெல்டு, எப்பவும் அவங்க கூட ஒரு கூட்டம் இருக்கும், அவனை பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஞானத்துல போற ஒருத்தர் இருக்கான் பாருங்க,
இவனை யாரும் வர வைக்க மாட்டாங்க. இவன் சொன்ன செல்லுபடியே ஆகாது. அவங்க கிட்ட பேராதுப்பா, அவன் எதையோ சொல்லிட்டு தேவையில்லாத சொல்லுவான். இன்னைக்கு அவனை வச்சு என்ன லாபம் வர போதும்பா. இந்த டெம்பரரி லைஃபுக்கு தான் எல்லாருமே ஓடுறாங்களே தவிர பெர்மனன்ட் பத்தி அவங்களுக்கு தாக்கமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க.